கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எவ்வளவு நேரம் தூக்கம் வராம புரண்டுகிட்டு இருக்க? டைம் இப்பவே 11 மணிக்கு மேல ஆகுது. லைட் போட்டு கூத்தடிச்சிட்டு இருக்க. பேசாம படுறி. அவன் ஆபீஸ் வேலையை பார்த்து டென்ஷன்ல இருக்கான். ஆமா, பெரிய வேலை. அர்ப்பனுக்கு செல்போன் கிடைச்சா அர்த்த ராத்திரியில மிஸ் கால் எல்லாம் பார்த்து கூப்பிட்டு பேசுவானா. அந்த மாதிரி இருக்கும் உன் கதை. பெரிய இந்த வேலைக்கு மூஞ்சி முகரையும் பாரு. எந்த வேலை பார்த்தா என்ன? வேலை தான். என்னை பத்தி என்ன வேணா பேசு. என் வேலை தொழிலை பத்தி பேசினா மூஞ்சியை திருப்பிடுவேன். அது ஏற்கனவே உன்னை பார்க்க பிடிக்காம வேற பக்கம் திரும்பிக்கிட்டு தானே இருக்கு. போத்திட்டு படுத்தியான் இருக்கணும், பேசக்கூடாது. படு. இடியட். அறிவுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். மென்டல். நீ தாண்டா மென்டல். பெரிய வேலை மண்ணாங்கட்டி. லூசு. வேலை பார்க்க விட மாட்டான். ஏய், வேணும்னே வீம்புக்கு பண்றியா? அறிவு கட்ட முட்டை. டேய், என்ன அதான் லேப்டாப்ல உனக்கு வெளிச்சம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு லைட்? ஏய், வெளிச்சம் எல்லாம் பண்றதுக்கு நான் திருட்டு தொழில பண்றேன். ஆமா, பெரிய கவர்னர் வேலை. 3 காசு பெறாத கம்பெனில 30,000 ரூபாய் சம்பளத்துக்கே வால நொர தள்ளுது. இதெல்லாம் ஒரு கம்பெனி, அதெல்லாம் ஒரு வேலை. சை. இது பாரு, கௌரவமா செய்யற எந்த தொழிலுமே நல்ல தொழில் தான். எங்க அப்பா உனக்கு கொடுத்த வேலைக்கும் சம்பளத்துக்கும் மரியாதைக்கும் கால் தூசு வருமா இது? கவலையே படாத. அதே சம்பளம், அதே போஸ்டிங் கூடிய சீக்கிரம் எனக்கு வரப்போகுது. அதுக்கான ப்ராஜெக்ட் எல்லாம் எங்க எம்டி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். என் வேலையை பார்த்துட்டு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காரு. அதுக்கேற்ற சம்பளமும் கூடிய சீக்கிரம் வருண்டி. கொடுப்பாரு கொடுத்துட்டு போறாரு. கொடுக்கத்தான் போறாரு, நான் வாங்கத்தான் போறேன். எந்த கம்பெனியா இருந்தாலும் சின்சியரா வேலை பார்த்தானா எல்லாமே கிடைக்கும். கிடைக்கும். என்னமோ உலகத்திலே உங்க அப்பா கம்பெனி தான் ஒரே ஐடி கம்பெனி. அதை விட்டா வேற ஐடி கம்பெனி இல்ல பாரு. இப்ப எதுக்கு ஏன் அப்பா பத்தி பேசுற? அவர் பேர் சொல்ற அருகதை கூட உனக்கு இல்லவே இல்ல. சொல்லு வேண்டி கஜேந்திரன் என்ன பண்ணுவ? பெரிய திப்பு சுல்தான் வம்சம், பேர் சொல்லக்கூடாதான். போடி. என்னமோ பெரிய ராஜராங்க மாதிரி படம் எடுத்து ஆடுற நீ. நாகம் கீரி. புரியுதா? படம் எடுத்து ஆடுறனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் ஒரு போடுதான் போறேன். அதோட நீ வாயில நொர தள்ளிக்கிட்டு அலைய போற பாரு. நீ பாம்பு மாதிரி போட்டானா நான் கீரி மாதிரி. புரிஞ்சுக்க. ஐயா சாமி, வெளிச்சம் கண்ணு குத்துது, லைட் ஆஃப் பண்ணுன்னு சொன்னா நியாயம் எல்லாம் பேசிட்டு இருக்க. ஏய், ஓவரா பேசாதே, அப்புறம் கண்ணிலே குத்திடுவேன். பேசாம போத்திட்டு படுறி. இப்ப லைட் ஆஃப் பண்ண போறியா இல்லையா? ஆஃப் பண்ண முடியாது. போடி. வீட்டுக்கு விளக்கேத்த சொன்னா என்னமோ நைட்டு லைட் ஆஃப் பண்ணு, அதை ஆஃப் பண்ணு, இதை ஆஃப் பண்ணு. உன்கிட்ட போய் தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன் பாரு. என்ன சொல்லணும்? இது கூடலாம் வாழ்ற மென்டல் ஃபேமிலி. இது பார், லைட் எரியும், வேலை நடக்கும். போத்திட்டு போடு. போடா மென்டல். நீ தானே மென்டல். கரண்ட் கட் ஆயிடுச்சு பாத்தியா? கடைசியில கடவுளே உனக்கு வச்சாரு பாத்தியா ஆப்பு. காட் இஸ் கிரேட். லைட் இல்லையே, இப்ப என்ன பண்ண போற? ஃபேன் ஓடாத, காத்து வராத, கடவுள் வச்சான் பாத்தியா ஆப்பு. ஃபேன் இல்லாம தூங்க முடியாதே. அதான் கெடுவான் கேடு நினைப்பான். அதை மீறி ஏதாவது நினைச்சா வேற கூட நினைப்பான். அடுத்தவனுக்கு ஒரு கண்ணை குத்துறான்னு நினைச்சல, இப்போ 2 கண்ணையும் குத்தி புடுக்குனானா ஃபியூஸ் போச்சா? ஃபேன் இல்லாம நான் தூங்குவேன், நிம்மதியா தூங்குவேன், கொரட்டை விட்டு தூங்குவேன், ஆனந்தமா தூங்குவேன். நல்லா வேடிக்கை பாரு. அப்படி இப்படி திரும்பி சாஞ்சு தூங்குறத வேடிக்கை பார்த்துட்டு காலைல தூங்கு. என் வேலை என்னாலும் பரவாயில்ல, காலைல பார்த்துப்பேன். உன் தூக்கம் போச்சே, என்ன பண்ணுவேன்? நத்திங் டு டு. எனிவே குட் நைட். லேப்டாப் வேணுமே? ஓகே, டென்ஷன் எதுவும். குட் நைட். மனுஷனாவலாம் நல்லா கம்ஃபர்ட்டபிளா தூங்குறேன். போடா கொரில்லா. ஐயோ, இந்த லட்சணத்துல கொரட்டை வேற. ஐயோ, இந்த புல்டோசர் தொல்லை தாங்க முடியல. அதுக்கு அந்த லைட்டே எரிஞ்சிருக்கலாம். இது ஒரு வீடா? நரகம் நரகம். எல்லாம் என் தலை எழுத்து. அவ்வளவு ஒரு வழி பண்ண வந்தா நாம இங்க ஒரு வழி ஆயிட்டு இருக்கோம். சட்டப்பட்டுன்னு வந்த வேலையை முடிச்சுட்டு அப்பா வீட்டுக்கு கிளம்பிடணும். மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ஓப்பனா பேசுறடா செல்லு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதை வந்துடுறோம். சரிங்க சார். வாங்க 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 வாங்க. வணக்கம் சார். வணக்கம். உள்ள வாங்க வாங்க, உட்காருங்க. வாங்க வாங்க. வணக்கம், உட்காருங்க. நம்ம வீட்டுக்கு முதல் முறை 2 பேரும் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சில விஷயங்கள் எதிர்பாராத சங்கடத்தை கொடுக்கும், சில விஷயங்கள் எதிர்பாராத சந்தோஷத்தையும் கொடுக்கும்.
இது 2வது வகை. நாம கொஞ்சமாவது எதிர்பார்த்திருப்போமா சம்மதியாக போறோம்னு. சார், நாங்க உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஊருக்கு ஐஜியா இருந்தாலும் ஒரு தகப்பங்கிற ஸ்நானத்துல எனக்கு அந்த கவலை இருக்கதான் செஞ்சது. இப்ப பாருங்க, கல்யாணம்னு சொன்னதும் பையன் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டான். வீட்லயே தான் இருக்கான், எங்கேயும் போறதில்ல. மாப்பிள்ள வீட்லயா இருக்காரு? நான் பார்த்ததே இல்லையே. நான் கூட பார்த்தது இல்ல. ஷாமலா, அந்த பையில இருக்கிறதெல்லாம் எடு. இதெல்லாம் எதுக்குங்க? நாங்க இன்னைக்கு வரும்போது எதுவுமே செய்யல. சும்மா சம்பிரதாயம் தாங்க. செய்யணும்னு கட்டாயமா என்ன? ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது வெறும் கையை வீசிட்டு போக கூடாது இல்லையா? ருத்ரா, இத மாதிரிலாம் செய்யணும், கத்துக்கோ கொஞ்சமாவது. அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சாதாரணமா இதெல்லாம் உங்க அம்மா அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். அன்னைக்கு நாங்க உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்க வரும்போது அவங்களுக்கு உடம்புக்கு சரியில்லை, அதனாலதான் இந்த சம்பிரதாயம் எல்லாம் தெரியாம வந்துட்டோம். பரவாயில்லைங்க, இத வாங்கிக்கங்க. வா ருத்ரா, அத்தையும் பிரதீப்பையும் கூப்பிடு. அம்மா, உட்காருங்க ப்ளீஸ். பிரதீப், கொஞ்சம் இங்க வாங்க. இதோ வரேம்மா. ஜோசியரை வச்சு நல்ல நேரம் 4 நட்சத்திரம்லாம் பார்த்தோம். அவர் சொல்றத பார்த்தா வர புதன்கிழமை நல்ல நாள் வருது. அன்னைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். 1 மாசம் கழிச்சு நல்ல முகூர்த்தம் வருது. அப்ப பிரியாவுக்கு காலேஜும் முடிஞ்சுடுது. அதனால அப்பா கல்யாணத்தை வச்சுக்கலாம். இதுல ஜோசியர் எல்லாம் குறிச்சு கொடுத்துருக்காரு. நீங்க பாத்துருங்க, அப்புறம் எல்லாம் முடிவு பண்ணிக்கலாம். அத்தை வாங்க, இவரு ராகவன் சார், இவரோட ஒய்ஃப் ஷியாமலா. வணக்கம். வணக்கம்மா. இவங்க தான் ருத்ராவோட அம்மா கமலா. அத்தை, நிச்சயதார்த்த நாள், கல்யாண நாள் இதெல்லாம் குறிச்சு கொடுத்துருக்காங்க. அப்படியா? இதை நம்ம ஜோசியர் கிட்ட பார்த்து பேசிட்டு சொல்லுங்க, சரியா? நமக்கு எப்பவும் கடலங்குடி ஜோசியர் தான், அவர் பார்த்து சொன்னா எல்லாம் சரியா இருக்கும். அது என்ன செய்யணுமோ செஞ்சிருங்க, அதை பத்திலாம் நமக்கு தெரியாது. இவன் தான் எங்க புள்ள பிரதீப். வணக்கம் அத்தை. வணக்கம் மாமா. வணக்கம். நல்லா இருக்கியா தம்பி? என்ன தம்பியா? மாப்பிள்ளைன்னு சொல்லுங்க. உங்க மாப்பிள்ளை என்ன டிசைட் பண்ணிட்டீங்களா? உட்காருங்க. பரவாயில்லைங்க, பெரியவங்க முன்னாடி நான் எப்படிங்க? பரவாயில்லைங்க, பெரியவங்க முன்னாடி நான் எப்படிங்க? நான் நிக்கிறேங்க மாமா. என்னால தாங்க முடியலடி. என்னாலையும் தாங்க, ப்ளீஸ். என் பேரை எப்பவும் என் பேச்சதான் கேட்பான். இப்பவே மாப்பிள்ளை கடை வந்துருச்சு பாருங்களேன். நீங்க பேசிட்டுங்க, இதோ இப்ப வந்துடுறேன். சீக்கிரம் வாமா. என்ன சார், உங்க பிள்ளைய ஏதோ புதுசா பாக்குற மாதிரியே பாக்குறீங்க? இல்ல, திடீர்னு ட்ரெடிஷனலா ட்ரெஸ் பண்ணிருக்கால, அதான். உன் புள்ள இப்படிலாம் கூட ட்ரெஸ் பண்ணுவாடி? என்ன பிரதீப், எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? பெரியவங்க நீங்களும் பேசிட்டு இருக்கும்போது நான் என்னங்க மாமா பேசுறது? உங்களுக்கும் என் பொண்ணு பிரியாவுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஷாமலா, அந்த போட்டோ விடு. அதான் என் பொண்ணு பிரியாவோட போட்டோ. நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க, அதனால தான் போட்டோ கொண்டு வந்தேன். பாருங்க. விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறா. நானே என் பொண்ணை பற்றி சொல்லக்கூடாது, சொன்னாலும் தப்பு இல்லை. அவ்வளோ புத்திசாலி. வீட்டுக்கு கடைக்குட்டி. அப்பாவை அம்மாவை பெரியவங்களை தெய்வமாக மதிக்கிறவ. இந்த காதல், கத்திரிக்காய், ஊர் சுற்றுற வேலை இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. எந்த விதமான தவறான பழக்கங்களும் கிடையாது. 10 மாத்து தங்கம்.
அவளை என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுல எனக்கே பெருமையா இருக்கு. என்ன ஷியாமளா? ஆமாங்க, அப்படிதான் நாங்க வளர்த்துருக்கோம். அம்மா இந்தாங்கம்மா. இருக்கட்டும், நீங்களே வச்சுக்கோங்க. அதான் கல்யாணம் பண்றது முடிவு பண்ணிட்டோமே. இல்லைங்க மாமா, அதான் இப்போ ஃபோட்டோவில் பார்த்துட்டேனே, இதுவே போதும், மனசில் பதிஞ்சிருச்சு. என் அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு அதுவே போதும். இருக்கட்டும், போட்டோவை நீங்களே வச்சுக்கோங்க. இருக்கட்டும் அத்தை, இருக்கட்டும். அம்மா இந்தாங்க. என் பிள்ளையும் அப்படிதாங்க. கல்யாணம் ஆகாம மத்த பொண்ணுங்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டா. இப்பவே பாருங்க, இன்னும் நிச்சயம் ஆகலன்னதும் போட்டோவை என்கிட்ட திரும்ப கொடுத்துட்டா. நல்ல ஜோடி பொருத்தம் தான். பிரதீப், இதுவரைக்கும் நடந்தது எப்படியோ அது போகட்டும். வயசு காலத்தில் எல்லா பசங்களும் முறுக்கிக்கிட்டு தெரியறது அது ஒரு வாழ்க்கை. ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு வாழ்க்கை இருக்கு. உங்கள் அப்பா அம்மா வந்து எங்கள் வீட்டில் பொண்ணு கேட்ட போது கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்துச்சு. உங்கள் அப்பா பேரில், அம்மா பேரில், உங்கள் குடும்பத்து பேரில் இருக்கிற மதிப்பை வச்சு தான் இந்த சம்மதத்துக்கு ஒத்துக்கிட்டோம். எங்கள் வீட்டு பொண்ணை நல்லபடியாக வச்சுக்கிட்டா அது போதும். அதே மாதிரி மதிப்பு மரியாதையும் மாப்பிள்ளைக்கு நாங்களும் கொடுப்போம், உங்கள் குடும்பத்துக்கும் கொடுப்போம். பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு சம்மதம் தானே? இல்லை மாமா, இதில் என் விருப்பத்தை விட என் அப்பா அம்மா விருப்பமும் பாட்டி விருப்பமும் தான் முக்கியம். ஒரு விஷயத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் பொண்ணு பிரியா விஷயத்தில் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருமா சேர்ந்து ஒரே மனசாக முடிவெடுத்திருக்காங்க. அப்பா அம்மா கிழிச்ச கோட்டை நான் தாண்டினதே கிடையாது மாமா. பிரியா தான் என் மனைவி, அதில் இனி எந்த மாற்றமும் இல்லை. இந்தாங்க. ப்ளீஸ். பெரியவங்க, நீங்கள் மற்ற விஷயம்லாம் பேசுவீங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் உள்ளே போகிறேன் மாமா. சரிம்மா. பிரியா விஷயத்தில் நீங்கள் எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்ற கடைசி ஸ்வீட் இதுதான். சாப்பிடுங்க. இனிமே உங்கள் எல்லார் வாழ்க்கையுமே ஹெட்டிக்காய் கசப்பு தான். அந்த பிரியாவை நாசம் பண்ணுற அத்தியாயம் இந்த செகண்ட்ல இருந்து ஆரம்பமே. அக்கா இந்தா. டேய், என்ன பார்த்தா உனக்கு பேஷண்ட் மாதிரி தெரியுதா? எப்ப பார்த்தாலும் மாத்திரை கையுமா என் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்க. இப்படி டென்ஷனாகி கத்திட்டு இருக்கா பத்தியா? இதுக்காக தான். முதல்ல சாப்பிடுக்கா, சாப்பிடுக்கா. முத்துலட்சுமி, ஜஸ்ட் ரிலாக்ஸ். அந்த மாத்திரை போடு தயவு செஞ்சு. நான் அந்த கண்ணகனை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க நடனா மாத்திரை போடு, ஊசியை போடு, என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கண்ணகனை போட்டு தள்ளணும். அதுக்கு முதல்ல எனக்கு வழி சொல்லுங்க. முத்துலட்சுமி, எதுவுமே எடுத்தோம் கௌத்தம் முடிவு எடுத்துட முடியாது, புரியுதா? உங்களுக்கு தெரியாது சார். அந்த மினிஸ்டர் எங்க 2 பேரையும் ஆபீஸ்க்கு கூப்பிட்டு வச்சு என்ன பேச்சு பேசுறாரு தெரியுமா? இன்னும் 48 மணி நேரத்துக்குள்ள நான் என் ஹாஸ்பிட்டல்ல அந்த கருணாகரனுக்கு எழுதி கொடுக்கணுமா? நான் ஒரு டாக்டர், இவ ஒரு ஜெயிலர். எங்க 2 பேரையும் எப்படி மிரட்டினாரு தெரியுமா? சொல்லேடா. ஆமாங்க சார். அதுக்காக கருணாகரனை போட்டு தள்ளுவே நீ? நீ கொல்ல கூட வேணாம் முத்துலட்சுமி, சும்மா லேசா கை வச்சு பாரு. மினிஸ்டர் அடுத்த செகண்ட்ல இருப்பாரு. ஆமாங்க, இப்பதான் மயக்க மருந்து மேட்டர் முடிஞ்சது. அதுக்கே மினிஸ்டர் வந்து டோஸ் விட்டு போனாரு. இப்ப கொலையா? நினைச்சு கூட பார்க்காத நீ. அப்ப என் ஹாஸ்பிட்டல்ல அந்த கருணாகரனுக்கு கொடுத்துட சொல்றியா? என் உரிமை விட்டு கொடுக்க சொல்றியா? கத்தாதக்கா, ஏதாவது வழி கிடைக்கும். டேய், அடுத்தவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் விட்டு கொடுத்து நடு ரோட்ல நிக்க வேண்டிய நிலைமை என்னைக்குமே எனக்கு வரக்கூடாது. அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நான் தூக்கில தூக்கிடுவேன். அது அவங்களுக்கு இன்னும் வசதியா போயிடுமே. சார், ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னேன் சார். தூக்கில தொங்குற ஜாதி நான் இல்ல. ஓ, இதுக்கெல்லாம் ஜாதி இருக்கா? ஐயோ, நான் என் வயிற்றுச்சல சொன்னேன். வேற என்னதான் பண்றது? அந்த மினிஸ்டரோட அப்பனுக்கு ஏன் இதய நோய் வரணும்? நீங்க ஏன் அந்த ஆளு கொண்டு வந்து ஏன் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்? அங்க ஏன் என் தலை உருளணும்? நீங்களும் நானும் ஏன் சந்திச்சுக்கணும், நண்பர்கள் ஆகணும்? இப்படியே ஒவ்வொன்னா யோசிச்சுக்கிட்டே போனா என்னோட எல்லா கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம் நீங்க தான். முத்துலட்சுமி, ஐம் ரியலி சாரி.
இதை பத்தி நம்ம பல வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் உனக்கு மினிஸ்டர் அறிமுகப்படுத்தின காரணம் என்னன்னா உனக்கு நல்லது நடக்கணும் தான். ஆனா உனக்கும் கருணாகரனுக்கும் இப்படி ஒரு ஏழை இருக்கும், அதை உன்னை இப்படி பாடாப்படுத்தும் நான் எதிர்பார்க்கல. ஆனா அந்த மினிஸ்டர் கருணாகரனோட சேர்ந்து ஒன்னையே காலி பண்ணணும் நான் கனவா கண்டேன். ஏதோ ஒண்ணு, என் வயிற்று வலிக்கு காரணம் நீங்க தான். இப்ப எனக்கு மருந்து சொல்லுங்க. நீயே ஒரு டாக்டர், உனக்கு வயிற்று வலி, அதுக்கு நான் மருந்து கொடுக்கணுமா? என்ன விளையாடுறியா? சரி சரி, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, நான் ஏதாவது பண்றேன். என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி முத்துலட்சுமி, உன்னோட வயிற்று வலி வந்து ஸ்டேட் லெவல்ல, ஆனா இதுக்கான மருந்து சென்ட்ரல் லெவல் போய் தேடணும், புரியுதா? அவ்வளவு ஈஸி இல்ல. ஏற்பாடு பண்றேன். சென்ட்ரல் மினிஸ்டர் ஃபாரின் டூர் போயிருக்காரு, வரட்டும், பேசி ஏதாவது பண்றேன். நிச்சயமா? நிச்சயமா. சத்தியமா? அட சத்தியமா பண்றேம்மா. என்னைய அவங்க விட்டா துண்டு போட்டு தாண்ட சொல்ல போல் இருக்கு. சார், அந்த ஆளுக்கு மினிஸ்டர் லெவல்ல இருக்காங்க சார் ஆளு. ஆனா எனக்கு உங்களை விட்ட வேற யார் சார் இருக்காங்க? யூ ஆர் சோ இன்ஃப்ளூயன்ஷியல். அதை யூஸ் பண்ணுங்க. வர வர என் ஹாஸ்பிட்டல்ல எனக்கு மரியாதை இல்லாம போயிடுச்சு. எல்லாருமே இந்த கருணாகரன் தான் ஓனர் நினைச்சிட்டு இருக்காங்க. யோசிச்சு யோசிச்சு எனக்கு அப்படியே மண்டை பிடிச்சு பைத்தியம் பிடிச்சிரு போல இருக்கு. அக்கா சார், அக்காவோட நிலைமை கொஞ்சம் மோசமாகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. செய்றேன், இன்னிக்கே பேசுறேன். சார், ஹாஸ்பிட்டல் மட்டும் என் கையை விட்டு போச்சு, நான் நிச்சயமா சூசைட் பண்ணிப்பேன் சார். இந்த தடவை நான் வெறும் பேச்சுக்கு சொல்லல. முத்துலட்சுமி மாதிரி கோழ மாதிரி பேசாத, புரியுதா? தைரியமா இரு, கண்டிப்பா நடக்கும். வரட்டுமா? என்னதான் ஆகுதுன்னு நீங்க பாத்துருவோம். இவங்க இஷ்டத்தை சொன்னா நம்ம ஏத்துக்க முடியுமா? சும்மா விடக்கூடாது. நம்ம வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு வந்து எட்டி பார்த்து பாரு அவரு. என்னப்பா வேலை எல்லாம் மணிண்ணே, என்னென்ன ஒரே கூட்டம், அங்க ஃபேக்டரி போனா வேலை நடக்கல, எல்லாரும் ஒரே கோமா இருக்காங்க. என்ன பிரச்சனை கேட்டா ஆபீஸ் போங்கன்றாங்க. சார்லஸ்ண்ணே சொல்லுங்கண்ணே, என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னன்னு தெரியாதா? ஏதோ கேள்விப்பட்டேன், என்னன்னு சொல்லுங்க. திடீர்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த எங்க 10 பேரை கூப்பிட்டு உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டு இந்த நோட்டீஸை கொடுக்குறாங்கப்பா. நாங்க எல்லாருமே குடும்பஸ்தங்க. நிர்வாகம் திடீர்னு இப்படி பண்ணா நாங்கெல்லாம் எங்கப்பா போறது? ஃபேக்டரிய மாடர்ன் பண்ண போறாங்களாம். ஆளுகளை குறைச்சிட்டு மிஷினை போட போறாங்களாம். 100 பேர் செய்யற வேலையை ஒரு மிஷின் செய்யுமா. இந்த மாதிரி செஞ்சு நம்மள மண்ணில் போட்டு புதைக்கிறாங்களே, என்னப்பா பண்றது? நம்ம எம்டி அப்படிலாம் செய்ய மாட்டாருண்ணே. அவர் ரொம்ப நல்ல மனுஷன்னு. வேற யாரும் தப்பா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நீ தான்ப்பா மெச்சிக்கணும் உங்க எம்டிய. அவருக்கு தெரியாம இதெல்லாம் நடக்குமா? எங்கப்பா எம்டியை பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்களே. அவர் தானே கையெழுத்து போட்டு கையில கொடுத்துருக்காரு. சரிண்ணே, நம்ம யூனியன் மூலமா போராடுவோம். யூனியன் எங்கப்பா இருக்கு? அந்த யூனியன் லீடர் தான் முதலாளி கைக்குள்ள போட்டார்ல, அங்க போர்டு மட்டும் தான் செத்தப்பா மாதிரி இருக்கு. சரிண்ணே, நான் என்ன போய் எம்டியை பார்த்து பேசுறேன். நீ போய் பாருப்பா. எங்க வயித்துல பால் வாக்குற மாதிரி ஒரு நல்ல செய்தியா சொல்லுப்பா. சரிண்ணே. கொஞ்சம் இருங்கண்ணே, ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணே. நான் எம்டியை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சரிப்பா, வந்துடுறேன். சீக்கிரம் போயிட்டு வாப்பா. துவாரகேஷ் நியாயமா பேசுவான். கண்டிப்பா நியாயம் கிடைக்கும். எம்டி சாரை பார்க்கணும் சார். இப்பதான் வந்தாரு, யாரையும் பார்க்க மாட்டாரே. அர்ஜென்ட்டா பார்க்கணும், கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு நிமிஷம். ஹலோ சார், துவாரகேஷ் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. வர சொல்லு. ஓகே சார், போங்க சார். தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், வாங்க துவாரகேஷ். இந்த நேரத்தில் ஃபேக்டரியில் எல்லாம் எங்க இருக்கீங்க சார்? என் கூட வேலை செய்கிற 10 பேருக்கு எந்த முன் அறிவிப்பும் இல்லாமல் வேலை நீக்கம் நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்களா? ஆமா, உனக்கு தெரியாதா? உங்க பிரதர் ராஜு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கல? ஏன் அண்ணா? ஆமா, அவரு தான் ஒரு புது ப்ராஜெக்ட் பிளான் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த கம்பெனியை பெரிய லெவலுக்கு கொண்டு வரதுக்கு நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ராஜு மாதிரி ஒரு யங்கன் எனர்ஜெட்டிக்கால இங்க கொண்டு வந்து கொடுத்ததுக்கு உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் கரெக்டா இருக்கு. சில மிஷினரிஸை இறக்கிட்டு மேன் பவரை குறைச்சிட்டா கம்பெனிக்கு நல்ல லாபம் வரும். கம்பெனி ஸ்டாண்டர்டா இருக்கும். நம்ம இண்டஸ்ட்ரியல் மார்க்கெட்ல போட்டி போட முடியும். அதெல்லாம் சரி சார், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் திடீர்னு 10 பேர் வயிற்றுல அடிச்சா பாவம் சார். தப்பா பேசுறீங்க துவாரகேஷ். நல்லா பாருங்க, நாங்க நீக்கின அத்தனை ஆட்களும் வேலைக்கு வராதவங்க, ரிப்போர்ட் இல்லாதவங்க, குடிச்சிட்டு வர்றவங்க. அவங்கள வேலையை விட்டு தூக்குனதுல தப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாம 3 மாசம் சம்பளம் கொடுத்து தான் அவங்கள வேலையை விட்டு தூக்குறோம். அது எப்படி சார் 10 வருஷமே வேலை செஞ்சவங்க சார். இப்ப என்ன, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மேனேஜ்மெண்ட் எதுக்குறீங்களா? உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல சார். ஏழைங்க சார், கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்க.
பாவம் சார் அவங்க. எனக்கு பிசினஸ் கத்து தராதீங்க. உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. இன்னும் நிறைய பேரை வேலை நீக்க செய்ய வேண்டியது இருக்கு. அதுல நீங்க இல்ல. அதனால கவலைப்படாம தைரியமா போங்க. சேச்சே, அந்த பயம் எனக்கு கிடையாது சார். நீங்கள் மாடர்ன் மிஷினரி கொண்டு வாங்க, இவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுங்க சார், அவங்களும் பழக்கட்டும் சார். அப்படி ஒரு வழி இருக்கே சார். என்ன விளையாடுறீங்களா துவாரகேஷ்? நான் லாபம் சம்பாதிக்க தான் கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கேன். பொது சேவை செய்யணும்னா அரசியலுக்கு போயிருப்பேன். உங்க அண்ணன் வந்து 4 படி என்னை தூக்கி விட்டா நீங்க காலை பிடிச்சி இழுத்து விடுறீங்களே. இதுலலாம் தேவையில்லாம தலையிடாதீங்க.